காக்குமே. யஸ்மின் ருத்யதி யஸ்ய சேகரபரைகி க்ரௌஞ்சத் விஷச்சந்திரகி யஸ்மின் த்ரிப்யதி யஸ்ய கோஷசுரபிமோ ஜிக்ரன் ருஷோ துர்ஜடேகே யஸ்மின் சஜ்ஜதி யஸ்ய விப்ரமகதிமோ வாஞ்சன் கரே சிந்துரஸ்தத்பிருந்தாவன கல்பகத்ருமவனம் தம்பா கிஷோரம் பஜே. நாராயணியத்தினுடைய கபிலோபதேசத்தை கபில வாசுதேவனுடைய சம்வாதமாக பட்டத்திரையனுடைய 15வது தசகத்துல பக்தி பூர்வமாக நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டத்தில் சேலம் தர்மபுரி சாலையில் ஓமலூருக்கு அருகே அமைந்திருக்கக்கூடிய இயற்கை எழில் சூழ்ந்த அழகான ஒரு சிறிய ஊர் காமலாபுரம். அங்கு குடிகொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயிலை இதோ நாம் நெருங்கிவிட்டோம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்றது. உயர்ந்த கொடிக்கம்பங்களோ கோபுரங்களோ இல்லை. இருந்தாலும் தீபஸ்தம்பத்தை நாம் தரிசனம் செய்து அதை கடக்கின்றோம். சிறிய ஒரு விமானம், அதிலே 3 கலசங்கள், 3 உருவங்களிலே பல சுதை வடிவங்களிலே இதோ கண்ணனை தரிசிக்கின்றோம். உள்ளே மூலவரான சுவாமி கோபாலகிருஷ்ணனாக இருப்பது போல் இங்கும் கோபாலகிருஷ்ணனாக நின்ற திருக்கோலத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேதனாக சுதை வடிவத்திலே நாம் இப்போது தரிசிக்கின்றோம். அந்த எம்பெருமான் 4 திருக்கரங்களிலே 2 திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை தான் தாங்கிக் கொண்டு மற்ற 2ம் அபய கடி ஹஸ்தமாக நமக்கு காட்சி அளிக்கின்றார். ருக்மிணி பிராட்டி தானும் நின்ற திருக்கோலத்திலே அழகாக ஒரு புறமும் மற்றொரு புறத்திலே சத்யபாமா நாச்சியார் ஆனவள் நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியளிக்க, இதோ பக்கத்திலே மற்றொரு சுதையிலே வேணுகோபாலனாக இதே கண்ணன் தனியாக நின்ற திருக்கோலத்திலே கைகளிலே புல்லாங்குழலை தான் தாங்கிக் கொண்டு அதை அதரத்திலும் வைத்துக் கொண்டு வாசிக்கக்கூடிய அழகான திருக்கோலத்தையும் அந்த வேணுகோபாலனுடைய திறந்த கண்களையும் மயில் தோகையையும் வலது திருவடியானது இடது திருவடி மேல் தான் தாங்கி இருக்கக்கூடிய பாவத்தையும் தரிசிக்கும் போதே இதோ மற்றொரு சுதையிலே லக்ஷ்மி நாராயணன் அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே மடியிலே லக்ஷ்மி சங்கு சக்கரம் அபயம் என்று ஒவ்வொரு திருக்கரங்களிலே ஒவ்வொன்றை தாங்கிக் கொண்டு லக்ஷ்மியையும் அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அழகான மகாலட்சுமியானவள் அவளும் அபய கஸ்தத்தோடு நமக்கு காட்சி அளிக்க இதோ சன்னதிக்குள்ளே நாம் தரிசிப்பதற்காக கோயிலுக்குள் நுழைந்து விட்டோம். பெயர் பலகை, சங்கு சக்கரம், துவாரபாலகர்கள், நாம் கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். ஆகா, இங்கு ஒரே கல்லிலே சிறிய உருவத்திலே இதோ ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைகின்றோம். அவர் உருவிலே சிறுவராக இருந்தாலும் மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்பது போல நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு திருமண் காப்புடன் ராமபக்தராக நமக்கு காட்சியளிக்கின்றார். சுற்றி இடுப்பிலே சார்த்தப்பட்ட ஒரு வஸ்திரம், அதே ஒரு பாவத்திலே அவர் பக்த ஆஞ்சநேயராக இதே திருக்கோயிலில் உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு கண்களை திறந்து கொண்டு எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் என்று பாஷ்ப பூரிதனாக ஆனந்த பாஷ்பத்தோடு ராமரையே சேவிக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை நாம் தரிசித்துக் கொள்கின்றோம். அழகான கிரீடமானது சார்த்தப்பட்டுள்ளது. தோள்வளை, ஆபரணங்கள், கர்ண பத்திரங்கள் எல்லாம் இயற்கையாகவே விக்கிரகத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனம் உயர்ந்த பௌர்ணமியாகிய, அதுவும் வியாச பௌர்ணமி குரு பூர்ணிமா என்று அழைக்கக்கூடிய குருவை தியானம் பண்ணக்கூடிய இந்த ஒரு தினத்திலே ராமருக்கும் சீதைக்கும் ஆச்சாரிய ஸ்தானத்திலே சுந்தரகாண்டத்திலே பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைத்த ஆஞ்சநேயனை இன்று ஆச்சாரிய ஸ்தானத்திலே நாம் வழிபட்டு இதோ நாராயணியத்தின் கபிலோபதேசத்திற்கு திரும்பிவிட்டோம். 15வது தசகத்தின் 7வது ஸ்லோகத்திலே வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை, கர்ப்பத்திலே ஒரு குழந்தை படக்கூடிய கஷ்டங்களை தேவகூதிக்கு அழகாக கபில சுவாமியானவர் யுவதி ஜடர கிணோம் ஜாதபோதோபியகண்டே பிரசவ கலித போதக பீட்டயோல்லங்கிய பால்யம் புனரபி பதமுஹ்யத் ஏவ தாருண்ய காலே
கபில தனுரிதித்வம் தேவகூத்யை ஞகாதீஹி. அம்மா, ஒவ்வொரு சிசுவையும் தன்னுடைய கர்ப்பத்துல தாயார் தாங்கக்கூடிய காலத்துல அந்த சிசு அடையக்கூடிய வேதனைகள், ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு பரிணாமத்துல அதனுடைய வளர்ச்சியெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கேட்டு இருக்கோம். அப்ப அந்த குழந்தைக்கு 7வது மாதம் பூர்த்தியானவுடன் ஆத்மஞானமான பரிபக்குவமான ஒரு ஞானத்தை நான் கொடுக்கிறேன். அப்ப அந்த தாயார் வெளியிலே நடக்கக்கூடிய சத்விஷயங்கள்லாம் தான் போய் கேட்டு நல்ல சத்சங்கத்துல ஈடுபடுறதுனால அந்த குழந்தையினுடைய தாயார் மட்டுமல்லாமல் குழந்தையும் கர்ப்பத்துக்குள்ளேந்தே இதை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு பெரிய தன்மை அடையிறதுன்னு இவர் சொல்றார். இதையத்தான் பின்னாடி வரக்கூடிய பிரகலாதனுடைய ஒரு கதையில, அவனுடைய சரித்திரத்துல நாம் இவர் சொல்றது எவ்வளவு உண்மைன்றதை தெரிஞ்சுக்க போறோம். அப்படி நான் குழந்தைக்கு பரிபக்குவமான ஒரு ஞானத்தை நான் கொடுக்கிறேன் அம்மா. அதனால நம்முடைய தர்மத்துல உலகத்துல முதல்ல உயர்ந்தவளாக யார் நிக்கிறான்னு சொன்ன, ஜடர கில்னோம் ஜாத போதோப்யகண்டேக பிரசவ கலித போதக. ஒவ்வொரு தாயாருக்கும் ஒரு பிரசவம்ன்றது மறுஜென்மமாக அமையிறது. அதனால தான் மாத்ருதேவோ பவ, தாயார முதல்ல வணங்குன்னு நம்ம சொல்றோமா. இந்த கபில வாசுதேவனுடைய ஒரு சரித்திரத்தில் அவருடைய உபதேசங்கள்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்குன்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். ஸ்லோகம் சின்னதாக இருந்தா கூட கருத்தாழங்கள் மிக்க பொக்கிஷங்களை பொதிச்சு வச்சு மட்டத்திலையும் எழுதியிருக்கார். பாகவதம் பேசுறது செவ்வை சூடுவார் தமிழ்ல சொல்றார். இந்த பிரசவ கலித போதகா பீடயோல்லங்கிய பால்யம், நம்முடைய இந்து தர்மத்துல மதிக்கப்பட வேண்டியவள் யாருன்னா தாயார் தானா. அத தாயாருக்கே உபதேசம் பண்றார் கபில வாசுதேவனாக. அதனால தான் நம்முடைய சாஸ்திரங்கள் தாயார நம்ம எந்த அளவுக்கு அவ இருக்கிற வரைக்கும் முக்கியமாக வயசான காலத்துல போஷிக்கணும்ன்ற ஒரு தர்மத்தையும், அவர்களுடைய காலத்திற்கு பிறகு தாயார் தகப்பனார் இல்லாத ஒருவன் நம்முடைய சாஸ்திரப்படி அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்லுவார். ஜீவிதோ வாக்கிய கரணாத்து பிரத்யத்தம் பூரி போஜனாத்து கயாயாம் பிண்டதானஸ்ச திரிபிகி புத்திரஸ்ய புத்திரதகா. ஒரு மனிதனுடைய கடமை இந்து தர்மத்துல என்னன்னா, தான் வாழ்நாள்ல தன்னுடைய தாயார் தகப்பனாரோட இருக்கும் வரை அவர்கள் சொற்படி நடந்துக்கணுமா, அவர்களுடைய ஆசையை பெறணும். தினமுமே அவர்களை வணங்கி வெளியில சென்றோம்னா நமக்கு வாழ்க்கையில தோல்வி என்பதே கிடையாது. அவருடைய காலத்திற்கு பின்பும் அவர்களுடைய படத்தையாவது நம்ம நமஸ்கரிச்சுட்டு போகணுமா. அப்ப அவர்கள் இருக்கும் வரை அவர்கள் வார்த்தையை கேட்கணும். அவர்கள் இறந்த பிறகு வருடா வருடம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை நம்ம கண்டிப்பா அந்த தினத்துல நினைச்சுண்டு கொடுக்கணும். பிரத்யப்தம் பூரி போஜனாத்து. எல்லாத்த விட இந்த ஸ்லோகத்துக்கு அடிப்படையாக நாம புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, கயாயாம் பிண்டதானஸ்ய, வாழ்நாள்ல ஒரு முறையாவது பாரத தேசத்துல அமைந்திருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கயைக்கு போய் அங்க அக்ஷயவடம்னு உயர்ந்த பெரிய ஆலமரம் இருக்கான். அந்த ஒரு ஆலமரத்துல அவர்களுக்கு பண்ண வேண்டிய பிண்ட பிரதானங்களை பண்ணணுமா. அது கயாயாம் பிண்டதானஸ்ய. அப்படி பண்ணும்போது தான் அவர்களே அந்த இடத்துல நேர இறங்கி வந்து பரம சந்தோஷத்தை அடைஞ்சு நம்மளை ஆசீர்வதித்து அவர்கள் மோட்சத்தை அடையிறார்கள்ன்றது இந்த கயா கஷேத்திரத்துல ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு சொன்னா, யுவதி ஜடர கிண்ணோ ஜாதபோதோபியகாண்டே, அந்த கயையில கயா கயா அப்படின்னாலே அங்க போன உடனே 64 பிண்டங்கள் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், நம்ம வீட்டுல இறந்த பூனை நாய் எதெல்லாம் பாசமா இருக்குமோ அந்த இடத்துல தான் அதை கூட நம்ம மோட்சத்துக்கு கரையேற்ற முடியும். 64 பேருக்கு வைக்கிறோம். அதுல 4இல் ஒரு பாகம், அதாவது 16 பிண்டங்கள் அந்த சாஸ்திரமானது அதிகபட்சமாக யாருக்கு வைக்கணும்னு சொல்றதுன்னா ஒரு தாயாருக்கு கொடுக்கணும்னு சொல்றதா. அதனால தான் இவரும் உபதேசத்துல சொல்றார், இருக்கும் போது சரி, கர்ப்ப காலத்திலேயும் சரி, இறந்த பின்பும் சரி, ஒரு மனிதனுக்கு முக்கியமா இருக்கிறது யாருன்னா தாயார் தாரா. தகப்பனாருக்கு கூட அந்த கயால ஒரே ஒரு பிண்டம் தான். ஆனா தாயாருக்கு சோடசின்னு சொல்லுவா 16. அந்த 16 எதுக்காகன்னா ஜடர கிண்ணம் ஜாத போதோப்யகண்டே, ஒவ்வொன்னா கையில எடுத்துட்டு அந்த கஷேத்திரத்துல நம்ம அம்மா பண்ணிருக்கக்கூடிய ஒரு காரியங்கள், நமக்காக பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நம்ம நினைவு கூறத்துக்காக அங்க பண்றாளாம். அப்ப முதல் பிண்டத்துல, அம்மா
நீங்க ஒவ்வொரு சமயத்திலையும் கர்ப்பஸ்ய உத்கமனே துக்கம் விஷமே பூமி வர்த்தனே தஸ்ய நிஷ்கிரமணமார்த்தாய மாத்ருபிண்டம் ததம் யகம். கர்ப்ப காலத்துல சுமந்து 10 மாச காலம் என்ன சுமக்க முடியாம சிரமப்பட்டு நான் உங்களை உதைச்சேனே, என்னுடைய உதைய தாங்கிண்டு வீட்டு வேலைகளையும் சிரமப்பட்டு பண்ணிந்தேளே, மேடு பள்ளம்னு பார்க்காம என்னுடைய பாரத்தோட நீங்க அலைஞ்சேலே, அதற்கு நான் ஒரு முதல் பிண்டத்தை உங்களுக்கு வைக்கிறேன். 2வது, ஒவ்வொரு மாசமும் மசக்கை ஏற்பட்டு வாந்தி எடுத்து எனக்காக சிரமப்பட்டேலே, அதற்கு 2வது 5-6 மாசங்கள்ல சுழன்று என்னுடைய காலாலையும் என்னுடைய தலையாலையும் உங்களை முட்டினேனே, தாங்க முடியாம தவிச்சேலே, அதற்கு இந்த பரிகாரம். 4வது மாசத்துல பூரண கர்ப்பத்திற்காக நீங்கள் சிரமப்பட்ட போது அந்த மூச்சை விட முடியாமையும் உட்கார முடியாமையும் மல்லாந்து படுத்துண்டு பெருமூச்சு விட்டேலே, அதற்காக இந்த ஒரு 4வது பிண்டத்தை கொடுக்கிறேன். அம்மா, எனக்காக ஆகாரத்தை குறைச்சுண்டு பத்தியே இருந்துண்டு உணவை தியாகம் பண்ணேலே, அதுக்காக தஷ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததம் யகம். 10வது மாசத்துல பிரசூதி வலி எடுத்து தாங்க முடியாம கதறி நான் வெளியே வந்தவுடன் உங்க ஆகாரத்தை குறைச்சுண்டு எனக்கு பால் கொடுத்தேலே, அதுக்கு நான் இந்த ஒரு பிண்டத்தை வைக்கிறேன். எத்தனை இரவு உங்க பக்கத்துல படுத்துண்டு அம்மா உங்களுடைய புடவையையும் படுக்கையையும் என்னுடைய மல மூர்த்தாதிகளால அசுத்தப்படுத்தி இருப்பேனே, அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தூக்கத்தை முழிச்சுண்டு எனக்காக என்ன சுத்தப்படுத்தினேலே, அதுக்காக இந்த ஒரு பிண்டத்தை வைக்கிறேன். நான் வளரக்கூடிய காலத்துல எனக்கு பேரை வச்சு அன்னப்பிராசனம் பண்ணி உபநயனம் பண்ணி ஒவ்வொரு விதத்திலையும் நான் படிச்சு வளரணும்னு என்ன ஒரு வக்கீலாகவும் நீதிபதியாகவும் என்ஜினியராகவும் டாக்டராகவும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேலே, அதுக்காக இந்த ஒரு பிண்டத்தை வைக்கிறேன். நான் பிறண்டு அங்க இங்க தூங்குற சமயத்துல குழந்தையா இருக்கும் போது ஈ எறும்பு கொசு முதலியவைகள் என்ன கடிக்காம காப்பாத்தி நான் வளர்ச்சே, எனக்காக நீங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன். அதற்கு குழந்தை பருவத்திலே வெயில் காலத்திலே எனக்கு வேர்க்குமேன்னு எத்தனை நாள் கைவலிக்காம நீங்க எனக்கு விசிறியிருப்பேன். குளிர் காலத்துல குளிர பொடுத்துக்க மாட்டேனேன்னு தலையை மூடி ஜன்னலை மூடி கம்பளியால போத்து என்ன தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பேளே, அதுக்கு தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ருபிண்டம் ததம் யகம். ஜுரம் மாந்தம்லாம் வரும்போது என்ன மடியில தட்டி தூளியில விட்டு கைவலிக்க எத்தனை தடவை என்னுடைய உங்க தோல்ல என்ன தட்டி இருப்பேன். அதற்காக இந்த பிண்ட பிரதானம் பண்றேன். அம்மா, இவ்வளவு பண்ணாலும் எனக்கு கார் பங்களா முதலிய வசதிகள் இருந்தாலும் நீங்க மரணம் அடைஞ்ச உடனே என்னோட எந்த ஒரு சௌகரியம் உங்களோட இல்லாம உங்களை தனியா அனுப்பி மரண வேதனையில உங்களை தவிக்க வச்சேனே, திருப்பி திருப்பி அம்மா உருவாகி கருவாகி சிறியவனாகி பெரியவனாகி நான் வளர்ற வரைக்கும் எனக்காக நீங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் மரண வேதனையில ஜீவ கர்ப்பத்தை இந்த க்ஷேத்திரத்துல உங்களை கரையேற்றுறதை தவிர உங்களுக்கு ஒரு சின்ன சாதத்தால பிண்டம் வைக்கிறத தவிர நான் உங்களுக்கு என்ன பிரதியுபகாரம் பண்ணேன்னு மாத்ருபிண்டம் ததம் யகம். அப்படி அந்த படுற கஷ்டங்களை எல்லாம் 16 விதமாக பிரிச்சு இந்த தர்மம் அங்க சொல்றதாம். அதனால தான் அங்க வச்ச உடனே ஒரு மோட்சத்தை அடையிறோம். அதைத்தான் இவர் நினைவுபடுத்துறார். வளரும் போது சொல்றதை கேட்கணும், கர்ப்பத்துல ஞானத்தை அடையணும். அம்மா இல்லாத போது கயையில போய் அவர்களை கரையேத்தனம்னு பிரசவகலித போதக பீடஜோல்லங்கிய பால்யம். மாத்ருபக்தியை பத்தி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணிண்டே தொடருகிறார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை இந்த காமலாபுரம் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சுவாமியின் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு நாம் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.